friends, welcome to Alandu Samayal. விநாயகர் சதுர்த்தி வரப்போகுது. ஸோ அது சம்பந்தமான வீடியோஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்தி படையல்னாலே விநாயகருக்கு பிடிச்சது கொழுக்கட்டை தான். ஸோ நம்ம 5 விதமான கொழுக்கட்டை பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வேர்க்கடலையை வச்சு எப்படி கொழுக்கட்டை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வேர்க்கடலை கொழுக்கட்டைக்கு தேவையானது பச்சரிசி மாவு, வேர்க்கடலை, வெல்லம். வேர்க்கடலையை ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வேர்க்கடலையை நான் நல்லா ஃப்ரை பண்ணி நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இதோட கொஞ்சமாக வெல்லம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. பச்சரிசி மாவு நான் 250 கிராம் எடுத்துருக்கேன். அதோட கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் கொஞ்சமாக சுடு தண்ணி ஊற்றி நல்லா மாவை பிசைஞ்சு வச்சுக்கோங்க. மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க வேர்க்கடலையும் வெள்ளத்தையும் சேர்த்துக்கலாம். மாவை நல்லா தட்டையாக்கி அதுக்குள்ளே இந்த பூர்ணத்தை வச்சு அந்த பூர்ணம் வெளியே வராத மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இட்லி தட்டு வச்சு அந்த தட்டில் எல்லாம் நல்லா ஆயில் தடவிடுங்க. வச்சுருக்கிறத எடுத்து அதில் வச்சுடுங்க. அவ்வளோதான். ஒரு 5 மினிட்ஸ் ஆவி வச்சுட்டு எடுத்துடலாம். நம்மளோட வேர்க்கடலை கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக ஒரு 5 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.